ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நான் முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை வந்து நான் கேட்டு நான் போட்டிருந்தேன். அதில வந்து புடிச்சிட்டு வந்த தண்ணி இது. ஸோ கிளாரிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இத தான் நெறைய பேர் வந்து இங்க குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க. ஸோ இதோட டிடிஎஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோமா? நம்ம டிடிஎஸ் மீட்டரும் வாங்கி வச்சிருந்தோம் அதனால. இத வந்து என்ன பண்ணணும், ஆன் குடுக்கணும். குடுத்துட்டு பாருங்க 543 கிட்ட இருக்குது டிடிஎஸ். நார்மலா இங்க டேப் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2800 கிட்ட இருக்குது. வென் கம்பேரிங் டூ தட் 543 ஓகே தான். பட் ஸ்டில் இது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி கிடையாது. திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் டு ட்ரிங்க் திஸ் வாட்டர். ஸோ பட் பரவாயில்ல. ஆனால் ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ இந்த டம்ளரில் நான் எடுத்துகிட்டு வந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வருது இல்லையா, நம்ம போர் போட்டு நம்ம எடுத்துருப்போம்ல அந்த தண்ணி. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இது பாருங்க 243 இன்ட்டு 10ன்னு போட்டிருக்கு. 243 இன்ட்டு 10ன்னு போட்டிருந்தா அப்போ 2430 ppm இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள் டு ட்ரிங்க். ஸோ என்னுடைய வீட்டுக்கு நான் டிஷ்வாஷர் வந்து நான் ஆர்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்வாஷர் இன்ஸ்டலேஷனுக்கு வந்த பையன், ஸோ டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, இதை ரிட்டர்ன் அனுப்பிடுங்கலாம் சொன்னார். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் இந்த போர் வாட்டரையே நான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணுறதுக்கு இந்த செட்டப் வாங்கியிருந்தேன். இந்த செட்டப்க்கு எனக்கு 21,000 ஆச்சு. ஸோ இந்த ப்ளம்பிங் ஒர்க் இருக்கு இல்லையா, இன்லெட்டு அதுக்கப்புறம் அவுட்லெட்டு. ஸோ இந்த ப்ளம்பிங் ஒர்க்குக்கு மெட்டீரியல், லேபர் எல்லாம் சேர்த்து எனக்கு 6,000 கிட்ட ஆயிருந்தது. ஸோ இது வந்து ப்ரெஷர் வரணும். ப்ரெஷர் இருந்தால் தான் நமக்கு வாட்டர் சப்ளை வந்து கொடுக்கணும் இந்த டிஷ்வாஷருக்கு. ஸோ நம்ம டிஷ்வாஷர் நான் ஆஃபரில் 16,000க்கு வாங்கினேன். பட் நமக்கு அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 21,000, அதுக்கப்புறம் அந்த ப்ளம்பிங்க்கு அந்த மெட்டீரியல் லேபர் சார்ஜஸ் ஒரு 6,000. ஸோ 27 கிட்டத்தட்ட 43 கிட்ட ஆச்சு. அது கரெக்டாக தெரியல, 43,000 கிட்ட ஆச்சு. ஸோ இந்த ஆர்ஓ இந்த ஒரு 21,000 ரூபாய் கம்மியாக இருந்திருக்கும் ஒருவேளை நான் இந்த கனெக்ஷன் நான் ஃபஸ்ட்டே நான் போட்டிருந்தேன்னா. ஸோ வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, நேற்று போட்ட கனெக்ஷன் அதுக்கும் ஒரு 5,000 ரூபாய் ஆச்சு. ஸோ ப்ளம்பிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலைக்கெல்லாம் சும்மா கையை வச்சாலே வந்து காசு கேட்குறாங்க. ஸோ நான் இதை வந்து முனிசிபாலிட்டி வாட்டர் நான் அப்போயே நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு இந்த 21,000 ரூபாய் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஷ்வாஷருக்கெல்லாம் உங்களுக்கு பிபிஎம் 600 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து 600 விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, காசும் செலவாகி போச்சு. யாருக்கோ எத்தனையோ லட்சம் கடனை வாங்கி கொடுத்தா அந்த கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க ஓடிட்டாங்க. 25 லட்சத்துக்கு நான் வந்து 38 லட்சமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். அதை விடவா? வென் கம்பேரிங் டு தோஸ் லேக்ஸ், தீஸ் ஆர் ஆல் லைக் தௌசண்ட்ஸ். அது 25 லட்சம், இது வந்து 25,000 45,000 அப்படி. எல்லாம் காசு தான், எல்லாம் வீணாக போயிருக்கு எனக்கு. அன்லக்கி ஃபெலோ இல்லைங்க.